எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் வந்து முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இனி கட்சியில் யாரும் பேனர் வைக்காதீங்க. கவர்னர் வந்து அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அவங்க ஆலயத்தில் இருக்கிறதுனால அதான் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்களா? அரசியலில் தான் இருக்கிறேன் நான். அரசியல் ஆமாம், தேர்தல் அரசியல் இல்லை, மக்கள் அரசியலில் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப தெளிவாக எங்களை தாக்குவதற்காக வந்தாங்க அங்கே. அப்போ அந்த தாக்குதலை வந்து நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா? அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட போராளி அமைப்புகள்லாம் இருந்தாங்க, பல கருத்து கந்தசாமிகள், கருத்தியலாளர்கள், என்ஜிஓ போராளிகள்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆட்சி மாற்றத்தில்? இந்த குப்பையில் ஒரு மிகப்பெரிய காசு இருக்குங்க. காசு எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்புகள் வந்து நீங்கள் ஒழுங்காக ரெகுலேட்டடாக மைனிங்கில் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கூட நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது பாருங்கள். அந்த ரேஷன் போக்குவரத்து ஊழல் பாஜகவும் திமுகவும் சேர்ந்து செஞ்சது. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர், தோழரும் நண்பருமான ஜெயராமன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்பு. எனக்கு அதிமுக காலத்தில் நிறைய போராளி குழுக்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப உக்கிரமான போராளிகளாக இருந்தாங்க. அவங்களாம் அந்த சிட்டிசன் படத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிராமமே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த படத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி 2021 மே அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு போராளி குழுக்கள் மொத்தமாக காணாமல் போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து உங்களை எல்லாம் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மக்கள் சார்ந்த பணிகளில் இருக்கிற ஒருத்தர் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது நமக்கு பிடித்தமானவர்களாக இருக்க கூட இருக்கலாம். ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தவறு செய்யும்போது நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு சமூக புரிதல். அந்த புரிதலோடு நீங்கள் பயணம் செய்கிறீங்க. எனக்கு அந்த உங்களுடைய பயணத்துக்கு நடுவில் ஜெயராமன் யார், எப்படி இதுக்குள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வில்லிவாக்கம், சென்னையில். சென்னை சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வில்லிவாக்கத்தில். அங்கே தான் நான் என்னுடைய +2 வரைக்கும், எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தேன். பூர்வீகமாக நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க? சென்னையில் தான். ஓ சரி சரி. அதனால் நான் +2 அங்கே முடிச்சுட்டு அதற்கு பிறகு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில். அதை முடிச்சுட்டு எம்எஸ் யூஎஸில் வந்து நான் சின்சினாட்டி போயிருந்தேன். அங்கே எம்எஸ் படிக்கும்போது தான் இந்த அறிமுகம் வந்து கிடைக்கிது. அப்போ இந்த விஷயம் பார்த்த உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். என்னடா இவ்வளவு சமூக பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நாம் வந்து நம்ம வேலை, நம்ம படிப்பு, நாம் வந்து சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்திலேயே போயிட்டுருக்கோமே, அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த இடத்துல தான் மண்டைக்குள்ள. அப்போ அது தொடர்ந்து அதற்கு பிறகு சமூக பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை வந்து பற்றி புரிஞ்சு கொள்ள அந்த தேடுதல் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. பல சமூக பிரச்சனைகளை வேலை செய்யக்கூடிய ஆர்வலர்களோட பேச ஆரம்பிக்கிறோம். அங்கேருந்து சில பேர் நாங்கள் வந்து ஃபோன் மூலம் இங்கே 1 மணி நேரம் அந்த மாதிரி உரையாடிலாம் பேசுவோம், இது பண்ணுவோம். அப்படி யாருக்கிட்ட உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கான அந்த ஆரம்பகால நண்பர்கள் யார்? பலர் இருந்தாங்க. இப்போது இங்கே வந்து அப்போது சென்னையில் பாலாஜின்னு ஒருவர் வந்து இங்கே மக்களுடைய நிறைய கிராமங்களில் போய் குழந்தைகளோட வேலை பார்த்துட்டு வர்றாங்க, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். அதற்கு பிறகு கர்நாடகாவில் ஹிரேமத்னு ஒருவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ரொம்ப முக்கியமாக வந்து காடுகளை பாதுகாக்கிறதுக்கெலாம் அவர் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு பல மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களோட நமக்கு வந்து தொடர்பு, எப்படியெல்லாம் அவங்க சமூக வேலைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க, விவசாயம் சம்மந்தமாக எப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்த மாதிரி தொடர்புகள்லாம் ஏற்படுது. அப்போ அந்த புரிதல் அப்போ அங்கேருந்து தான் நம்ம அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் வந்து சரி நாமே இந்த வேலைகளை வந்து செய்யணும். நான் வந்து அதுக்கு முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் லாஸ் ஏஞ்சல்ஸில். வேலையில் இருந்ததெல்லாம் எனக்கு வந்து இந்தியாவை திரும்பணுங்கிற முடிவை எடுத்துட்டேன். ஸோ அது ஒரு 3 வருஷத்தில் திரும்ப நமக்கு வந்து பல பேருக்கு கனவு அமெரிக்கா, லண்டனில் போய் வேலை பார்த்தோமா, சம்பாதிச்சோமா, அப்படி ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு. அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக தெரில. அது ஈவந்தோ நான் எம்எஸ் படித்த படிப்பும் நான் செய்த வேலையும் எனக்கு ரொம்ப பிடித்தமான வேலையாக தான் இருந்தது. அதில் எனக்கு எந்த அந்த படிப்பெல்லாம் நீங்கள் விரும்பி தான் படித்தீங்க? விரும்பி தான் படித்தேன். அதே மாதிரி நான் செய்த வேலையுமே கூட எனக்கு ரொம்ப பிடித்த வேலை தான். ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் மாடலிங் பில்ட் பண்ணுற ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்கும். ரொம்ப ஒரு சக்ஸஸ் வந்ததுன்னா அது
பல நாட்கள் வேலை செஞ்சு ஒரு சக்ஸஸ் வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஆனால் அதை தாண்டி எனக்கு வந்து அதோடைய அர்த்தம் என்ன, வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது அதெல்லாம் அர்த்தமற்றதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து நிறைய சம்பாதிச்ச பிறகு அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சா, இல்லை வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுதே நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இல்லை திடீர்னு கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சில சமூக ஆர்வலர்கள் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நீ திரும்ப போகிறேன்னு முடிவு பண்ணிட்ட, அப்போ அட்லீஸ்ட் சில ஆண்டுகளாவது வேலை பார்த்துட்டு நீ திரும்பினா ஒரு 5-10 ஆண்டுகளுக்காக நீ ஒரு பிளானிங் பண்ண முடியும், ஒரு பொருளாதார ரீதியாக இது பண்ண முடியும். அப்போ நான் ஒரு தொகையை என் மைண்டில் வச்சுட்டு ஒரு 3 வருடம் சம்பாதிச்சு இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சேன். அதை நான் 2 வருடத்துலேயே சேமிச்சதுனால நான் 2 வருஷத்துலேயே ரிசைன் பண்ணி நான் வந்து. உங்கள் வீட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நீங்கள் இந்த வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அப்போது அவங்க என்னடா இந்த மாதிரி திரும்ப வரானே அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. ஒரு பக்கம் அவங்களுக்கு நம்மளோட திரும்ப வந்து இருக்காங்கிற ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஆனால் வந்து சமூக வேலை எதுக்கு வர்றான் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் அதற்கு பிறகு வந்த பிறகு அவங்களோட நான் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்களுடைய ஒரே விஷயம் என்னவா இருந்ததுன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணி உன் மனைவி வந்து இந்த விஷயத்துக்கு ஓகேவா இருந்தாங்கன்னா நீ பண்ணுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருந்தாங்க. அப்போ அதற்கு பிறகு நான் இங்கே வந்து கொஞ்ச நாள் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா என்ன பண்ணணும்னு ஒரு தேடுதல் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒர்க் பண்ணுவேன். அப்போ எனக்கு திருமணம் ஆச்சு. அப்போ தான் நான் மனைவியை மீட் பண்ணும்பொழுது அவர்கள் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப முதல்லையே ஓப்பனாக நான் இந்த மாதிரி சமூக வேலை சம்மந்தமான விஷயங்கள் தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. அவங்க ரொம்ப பாசிட்டிவ், அவங்களுக்கும் சமூக வேலை இதெல்லாம் ஒரு ஈடுபாடு இருந்ததுனால நீ அதை செய்ய, உனக்கு பிடிச்சதை நீ செய்ய, நான் என்னுடைய கெரியர் வைஸ் நான் பண்ணேன், நான் என்னுடைய பிடிச்சதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க வேற ஒரு பணி சார்ந்த அவங்க ஒரு சிவில் இன்ஜினியர். அதனால் அவர்கள் வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே அவங்க வந்து நீ முழு நேரமாக கூட போ அப்படின்னாங்க. நான் இப்போ ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுறேன். 6 மாதம் கழிச்சும் நீ வந்து இதே மனநிலையில் இருந்தாலும் அதுக்கப்புறமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதம் கழிச்சு அவங்க தெளிவாக இருந்தாங்க, உனக்கு பிடிச்சதை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு தான் நான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வர என்னென்ன தெரியுமா சார், ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்களுக்கு அவர்களை பிடித்ததை நீ செய்யன்னு சொல்கிற மனைவி அமைகிறது மிகப்பெரிய வரம் சார். கண்டிப்பாக அவங்களோட மாரல் சப்போர்ட் இல்லைன்னா இது எனக்கு இன்னி வரைக்கும் கூட இந்த விஷயங்கள் வந்து செய்ய முடியாது. அந்த வகையில் அவங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் கூட அவங்க வந்து அந்த சப்போர்ட் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த நேரத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி பார்ட் டைமாக சில டீச்சிங் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 10-20% நேரம் என்னுடைய டீச்சிங்கான நேரத்தை ஒதுக்கி விட்டு மீதி நேரம் நான் வந்து சமூக வேலைகளில் முதல்ல இப்போ கல்வி விவசாயம் சார்ந்து தான் நான் கொஞ்சம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். கிராமமாக போயிட்டு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி தரத்தை உயர்த்தணும் அந்த மாதிரிலாம். 2015 தான் நாங்கள் அறப்போர் ஆரம்பிக்கிறோம். ஊழல் அப்படிங்கிறது நான் எல்லா இடங்கள்லையும் இந்த ஊழல்ங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து வெறுமனே நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு நல்ல வகுப்பு எடுக்கிறது, அவர்களுக்கு தேவையான நிதி உதவி எப்படி வந்து அதை வந்து எளிமையான முறையில் ஒரு வாசிப்பை வந்து தமிழ் வாசிப்பை வந்து எப்படி எளிமையான முறையில், இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு என்ஜிஓடைய பணிகள் இது. ஆனால் அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக அந்த மெத்தடாலஜியோ அந்த எளிமையான முறையோ இல்லை ஈவன் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து அரசுக்கிட்ட எடுத்துகிட்டு கொண்டு போகும்போது அவங்களுடைய கவனம் வந்து பெரும்பாலும் வந்து ஊழல் சார்ந்த விஷயத்துல தான் அதிகமாக இருந்தது. இதில் வந்து ஒரு கவனம் செலுத்தி இதை மாற்றுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணணும். அப்போ அதுதான் கேள்வியாக இருந்தது. அப்போ இதை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குது. இப்போ விவசாயத்தில் வந்து அந்த மானியம் இருந்தும் கூட அந்த பொருள் வந்து மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு போகாமல் அது வந்து ஒரு அரசியல்வாதி அங்கே ஒரு பெரிய ஜமீன்தாராக போல இருக்கக்கூடிய ஒருவருக்கோ இல்லை வந்து ஒரு அரசியல்வாதிக்கோ தான் அந்த மானியங்கள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்குறோம். அப்போ அதை கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தேடும்போது தான் அந்த மாதிரி பெரிய அளவில் வேலை செய்யக்கூடிய ஊழலை எதிர்த்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிதான். அப்போது தான் வந்து நாம் இதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது என்று பார்த்தோம். பட் ஒரு 10 மாத காலம் நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்தேன். அப்போ வந்து ஆம் ஆத்மி கட்சி அப்போ தான் உருவாச்சு. சரி நீ வந்து இதை கேள்வி கேட்கணுன்ற ஒரு மூமெண்ட்டாக வேலை செய்யணும்னு சொல்கிற, இது ஒரு தளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊழலை எதிர்ப்பதற்கு ஒரு முக்கிய தளமாக இருக்கும் அப்படின்னாரு. அப்போது சரி நம்ம முயற்சி செய்து பார்ப்போம், நம்ம எனவே ஒரு மூமெண்ட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், இது ஒரு அரசியல் கட்சி இதில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்த்தோம். பட் அரசியல் கட்சியில்
ரொம்ப ஒரு 1 இயர் கூட இருந்திருக்க மாட்டோம். பட் 1 ஆம் இயர்லேயே ஆத்மியில் இணைஞ்சிங்க. இணைஞ்சு 2014, 15ல் ஒரு வருட காலம் இருந்தேன். அப்போது ஆனால் வந்து அதில் சில விஷயங்கள் இஷ்யூஸ் பேஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியுது. இருந்தாலும் வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து நீங்கள் ஆழமாக வேலை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். தனிநபருடைய பார்வை வேற, ஒரு இயக்கத்துடைய பார்வை வேறையா இருக்கும். ஆமாம், ஒரு மேம்போக்காக ஒரு இஷ்யூவை எடுப்பாங்க. அந்த நிறையா அந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அதுலேயே அவங்களுடைய நேரம் பல நேரம் போய் விடுகிறது. அப்போ நாம் வந்து இதை வந்து ஒரு சமூக இயக்கமாக ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது தான் ஊழலுக்கு எதிரான விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து 2015 வந்தது. அது சக நண்பர்கள் சில பேர் இருந்தாங்க, உள்ளேயும் இருந்தாங்க, வெளியும் சில பேர் இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு 15-20 பேர் சேர்ந்து தான் 2015 ஆகஸ்ட் மாதம் நம்ம அறப்போர் துவங்குறோம். துவங்கும்போது இலக்கே வந்து நம்ம எவ்வளோ பேர் உங்க கூட சேர்ந்தாங்க? அதான் ஒரு நம்ம ஆரம்பத்தில் 15லேருந்து 20 பேர் தான் ஆரம்பிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறோம். அதில் பிரதானமாக ஊழல் சம்பந்தமான விஷயங்களை வந்து நாம் எதிர்ப்பது, அந்த ஊழலை குறைப்பதற்கு சிஸ்டம் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதை நோக்கி வேலை செய்வது அப்படிங்கிறது. ப்ளஸ் ஒரு வைப்ரன்ட் சிவில் சொசைட்டி, ஒரு குடிமை சமூகத்தை வந்து தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக யார் ஆட்சியில் இருந்தாலும் கேள்விகள் வந்து கேட்கணும், மக்கள் பிரச்சனைகளை பக்கம் நின்று அந்த கேள்விகளை எழுப்புவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் அதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் எடுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் தகவல் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இயக்கமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம்னா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய செய்திகளை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. நம்ம ஒரு சமூக பிரச்சனை எடுத்தோம் அப்படின்னா அது தொடர்ந்து நின்று தீரும் வரை அந்த மக்களுக்கான அந்த தீர்வை காண்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக ஆரம்பிக்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் ஆரம்பித்தப்போ எல்லாமே இந்த மாதிரியான டெக்கி, அதாவது கொஞ்சம் மேலே படித்த அந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்களா? எல்லாருமே வெவ்வேறு தளத்தில் இருந்தவங்க? பல்வேறு தளத்தில் இருந்தவங்க இருந்தாங்க. உதாரணத்துக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சில பேர் இருந்தாங்க, ஆட்டோ ஓட்டக்கூடியவர் 2 பேர் இருந்தாங்க, அதற்கு பிறகு சாஃப்ட்வேரில் இருந்தவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த ரமணா படத்தில் வந்து விஜயகாந்துக்கு பின்னாடி ஒரு பெரும் ஒரு நெட்வொர்க்கு உருவான மாதிரி அப்படி ஒரு இதாக மாற்றணும்னு நினச்சிங்களா? இல்லை, அதாவது இன்ஃபேக்ட் நாங்கள் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு ஒரு தீவிரமாக நம்ம ஒவ்வொரு துறையிலையும் அந்த மாதிரிலாம் யோசிக்கணும். நம்ம ஒரு 2 ஆண்டுகள் முதல்ல இயங்குவோம், 2 ஆண்டுகள் ஒரு முயற்சி எடுப்போம், ஊழலை எதிர்த்து என்ன பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து எடுத்தோம். ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னு கிட்டத்தட்ட 2017, 18 அந்த 18 காலகட்டத்திலலாம் நாங்கள் நாங்கள் வந்து அந்த சில பிரச்சனைகள்லாம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ரோடு ஊழலாக இருக்கட்டும், இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு மாத்திரை இல்லைன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ அந்த மாத்திரை இல்லைன்ற பிரச்சனையை நாங்கள் வந்து ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னோக்கி போகும்போது அதுக்குள்ளே ஊழல் தோண்டி போனால் அது நேராக போய் அமைச்சர்கிட்ட போய் நின்றுடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில அந்த ஊழல்களை நம்ம வெளிக்கொண்டு வரும் பொழுது அது வந்து அமைச்சர் லெவல்னும் பொழுது அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மீடியா மத்தியில் பல இடங்களில் வந்து அது பேச்சு பொருளாக மாறியது. பல்வேறு நம்ம ஆனால் அதனால் வந்து ஒரு 2018 ஆண்டுகள்லேயே நம்ம வந்து நிறைய ஊழல்கள் வந்து இப்போ நிலக்கரி இறக்குமதி ஊழலாக இருக்கட்டும், முதல்ல அறப்போர் அறியப்படுவது வந்து அந்த ஜெயலலிதாவுடைய பேனர் எடுக்கிறோம். இந்த டிடிகே ரோட்டில் வந்து பெரிய பேனர் வந்து உங்களுக்கு ஞாபகம் 2015 டிராஃபிக் ராமசாமி அவரு கூட ஒரு இதாச்சு, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. எங்களையும் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா 2015 அந்த பெருவெள்ளத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி அந்த பெருவெள்ளம் தான் நடக்குது. டிசம்பர் 30, 31 ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஏடிஎம்கேவுடைய மீட்டிங் இங்கே திருவான்மியூரில் நடக்கிறதுக்கு போயஸ் கார்டன்லேருந்து முழுக்க பெரிய பெரிய பேனர்கள் குறுக்கால வச்சு ஒரு 2 அடியில் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது ஏற்கனவே மக்கள் பாதிக்கப்பட்டு பெரிய இதில் இருக்கும் பொழுது வீட்டை விட்டு கூட சில வீடுகள்லாம் வீட்டையே அடைச்சி பேனர் வச்சுருந்தாங்க, வீட்டை விட்டு அவங்க வெளியே வர முடியாத மாதிரியெல்லாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கும்போது
அந்த இன்ஸ்பெக்டர் வந்து முடிஞ்சால் நீங்கள் போய் எடுங்க அப்படின்ட்டார். சரி நாங்கள் வந்து போய் எடுக்கிறோம், ஆனால் நாங்கள் போய் எடுத்தால் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு போய் எடுத்துட்டோம். அடுத்த நாள் போயிட்டு ஒரு 2-3 பேனரை வந்து எடுத்துட்டோம். அவங்க ஏடிஎம்கே காரங்களாம் அடிக்க வந்துட்டாங்க. அதற்கு பிறகு போலீஸ் எங்களை கைது பண்ணி எங்களை வந்து சிறையில் ஒரு 10 நாள் சிறையில் இருந்தோம், புழல் சிறையில். அப்போ வந்து முதல் முறையாக எதிர்கட்சி, அதான் முதல் சம்பவம், அதான் முதல். இது வந்து 2015 ஆகஸ்ட்ல இயக்கம் துவங்குது. 2015 டிசம்பர் மாதம் இது நடக்குது. நாங்கள் அப்போ தான் ரிலீஃப், அந்த பெருவெள்ளத்துடைய மக்களோட எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களுக்கு போய் அந்த ரிலீஃப் ஒர்க் அந்த ஒர்க்லாமும் பண்ணிட்டு அதற்கு பிறகு இந்த இன்சிடென்ட் நடக்குது. இதில் வந்து 10 நாள் சிறைக்கு போகிறோம். அப்போ அந்த சிறைக்கு போகும்பொழுது முதல் முறையாக பெரிய பேச்சு பொருளாகுது இது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் வந்து முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இனி கட்சியில் யாரும் பேனர் வைக்காதீங்க அப்படின்னு முதல் முறையாக அவர் ஒரு டிராமா பண்ணுவார்ல, அவர் கண்டம் பண்ணி இந்த கைதை கண்டம் பண்ணி பண்ணுறாரு. ஜெயலலிதா அவர்கள் அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனால் முதல் முறையாக அந்த கத்தீட்ரல் ரோட், நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கத்தீட்ரல் ரோட்டில் ஒரு பர்மனண்ட்டாக ஒரு பதாகை வைக்கிற இடம் இருக்கும். அது முதல் முறையாக அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு நாங்கள் வந்தோன்னு தொடர்ந்து இதை கேம்பெயினாக மாற்றுறோம். மக்கள் எங்கெல்லாம் பேனர் பார்க்குறீங்களோ இன்று வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. 10 வருஷமாக நம்ம வந்து பேனர் எங்கே யார் எந்த கட்சி வச்சாலும் அந்த பேன் மீடியரில் வைக்கிறது, அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது எந்த கட்சி வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நடுவில் இருக்க அந்த சாலைக்கு நடுவில் இருக்க தடுப்பில் வந்து சைடில் 2 பக்கமும் குழியை தோண்டி கொடியை நாட்டினா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆமாம், அது அவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம், பிரச்சனைக்கான ஒரு விஷயம். சுபஸ்ரீன்னு ஒரு பெண் இறந்து போனாங்க, கோயம்புத்தூரில் ரகு இறந்து போனார். அது மாதிரி இவ்வளவு இது பார்த்தும் கூட அவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஆனால் ஜெயலலிதா அவர்கள் 2வது முறை ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த பதவி பிரமாணத்தின் போது அவங்க உள்ள ஒரு ஆர்டர் போடுறாங்க, கட்சியில் யாரும் பேனர் வைக்காதீங்க பதவி பிரமாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில மாதம் கழித்து, அதாவது என்னதான் அவங்களுடைய பிரம்மாண்ட படத்தை பார்த்து ஒரு பக்கம் நிகழ்ச்சி ஆனாலும், எப்போ வந்து மக்கள் வந்து இதை கேள்விக்குள்ளாக்குறாங்க, மக்கள் வந்து இதை வந்து வெறுக்கிறாங்க, மக்கள் வந்து இவ்வளோ கேள்விகளை எழுப்புறாங்கன்னும் போது வேறு வழியின்றி அவர்களும் அந்த டெசிஷனுக்கு நோக்கி தள்ளப்படுகிறார்கள். அப்போது இன்ஃபேக்ட் ஜெயலலிதா இறந்து போகிற வரைக்கும் சென்னையில் ஒரு பேனர் கிடையாது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சில மாதங்களுக்கு. ஸோ அதற்கு பிறகு மீண்டும் அப்புறம் ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அளவு இன்று கிடையாது. அது தொடர்ந்து மக்கள், அது நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் ராமசாமி நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறார். அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் ஆர்டர், நம்ம இந்த மாதிரி சிட்டிசன்ஸ் தொடர்ந்து வேலை, அதோட அந்த சுபஸ்ரீ ரகு அவங்களுடைய மரணம், அது சம்மந்தமாக ஊடகங்களில் சமூக பேசியது. ஸோ அது இது ஒரு குரூப் எஃபர்ட்னு சொல்ல எல்லாரும் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் தான். அதனால் அதே மாதிரி அதை இன்று வரை நம்ம தொடர்ந்து அந்த கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கு. அதிமுக ஆட்சியில் நீங்கள் அம்பலப்படுத்திய பெரிய ஊழலோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன? பெரிய ஊழல் அது இப்பொழுது வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர் மீது சென்னை கோவை மாநகராட்சியில் 100கணக்கான கோடி ரூபாய் எப்படி ஊழல் செஞ்சாங்க, ரோடு வந்து தோண்டாமல் எப்படி போடுறதுல ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து குப்பை, மழைநீர் வடிகால், அதற்கு பிறகு இந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல். ஸோ இப்பொழுது வந்து அவர் மீது மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம புகாரில் 2 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டது. இப்பொழுது ஒரு குற்றப்பத்திரிகை தயார் நிலையில் இருக்குது. ஆனால் வந்து அவங்க குற்றப்பத்திரிகை இன்னும் தாக்கல் செய்யாமனாலும் நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போய் இப்போ அதுக்கு மேலே ஒரு அவமதிப்பு வழக்குக்கு போய் இப்போ நீதிபதி கேட்டிருக்கிறாரு 20 மாதமாக அதில் 2 IAS அதிகாரிகளுடைய ஃபைலை வந்து நம்ம மாநில அரசு மத்திய அரசுக்கு சாங்ஷனுக்கு அனுப்பாமலே வச்சுருக்கிறாங்க. போன அரசாங்கத்தில் நடந்த ஊழலை இந்த அரசு காப்பாற்றுவதற்காக எப்படி ஃபைலை 20 மாதமாக இவங்க வந்து அனுப்பாமல் கூட வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ 20 மாதத்துக்கு நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒவ்வொரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரும் நீங்கள் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் இந்த வாரம் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணிட்டு வரோம். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வந்து எப்படி அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் திட்ட அனுமதிக்கு கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மீது இப்பொழுது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது. எப்படி அவர் மகன் பெயர் வரைக்கும், மகன் கம்பெனிக்கு அந்த பணம் வந்து ரியல் எஸ்டேட் வாங்கினாருங்கிற வரைக்கும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். நிலக்கரி, அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி ஊழல் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஊழல், 3000 கோடி ரூபாய் அதானி மட்டுமே நம்ம மின்சார வாரியத்திலேருந்து அடித்த பணம்.
ஸோ அது மின்சார வாரியத்தில் எப்படி நடந்ததுன்னு அது இப்பொழுது தான் ஆரம்பகட்ட விசாரணைக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க பல போராட்டங்களுக்கு பிறகு. இந்த நிலக்கரி போக்குவரத்தில் நடந்த ஒரு 2000 கோடி ரூபாய் ஊழல் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அதிமுக ஆட்சி காலத்தில். அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், ஒவ்வொன்றும் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கேபி பார்க்கில் நடந்த ஊழல், தட்டினா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் பல் 15 மூட்டை மணல் கலந்து இந்த புளியந்தோப்பில் பார்த்தீங்க அப்படின்னு வீடெல்லாம் வந்து கூட காரை பேர்ந்து அது நம்ம அந்த ஐஐடி அறிக்கையை வாங்கி இது புகார் கொடுத்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை நம்மளுடைய புகாரில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பிஎஸ்டி நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக திமுக அரசு வந்து இன்னி வரைக்கும் அனுமதி கொடுக்காம எஃப்ஐஆர் பதிவு பண்ண அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. கேசி வீரமணி முன்னாள் அமைச்சருடைய சொத்து குவிப்பு புகார் அது ஏற்கனவே எஃப்ஐஆர் ஆகி சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. கவர்னர் வந்து அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அவங்க ஆலயத்தில் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி பல்வேறு புகார்கள் அடுத்தடுத்து சிலது எஃப்ஐஆர் ஆகிருக்கு, சிலது இன்னும் புகாராகவே இருக்கிறது, சிலது சார்ஜ் ஷீட் ஸ்டேஜுக்கு நகர்ந்துருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து இப்போ அந்த முதல் முறையாக வந்து சிறைக்கு போனப்போ உங்கள் கூட எத்தனை பேர் வந்தாங்க? நீங்கள் எத்தனை பேர்? நாங்கள் 3 பேர் அப்பொழுது போனோம். இல்லை இப்படி சிறைக்குள்ளே போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்து தயாராக தான் இருந்தீங்க? மனநிலை அளவில் தயாராக இருந்தீங்களா? மனநிலை அளவில் தயாராக தான் இருந்தோம். தயாராக தான் இருந்தோம். ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சிறைக்கு போகும்போது சிறை அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிசால்வ் வந்து கொடுக்கும். எங்களுக்கு சிறையிலையுமே ஒரு சில நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டது. ஒரு 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 கான்ஸ்டபிள் வந்து எங்கிட்ட இன்ஃபேக்ட் கட்டியே பிடிச்சிட்டாரு. நாங்கள்லாம் பார்த்தா எங்களுக்கு கோவம் வரும் சார், இந்த பேனரை பார்த்தா இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னு. அங்கே இருந்த டாக்டர் வந்து ஒருத்தர் எங்களை கூப்பிட்டுட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் அதனால் சொல்லணுங்கிறதுக்காக வெளியில் இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, ரொம்ப மக்கள்லாம் வந்து நீங்கள் செஞ்ச செயலை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து சிறைக்குள்ளேயே ஒரு சில நல்ல அனுபவங்கள் இருந்தது. அங்கு அது ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பல பேரோட பேசக்கூடியது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி பிரச்சனைகள் சிறையில் இருக்குது, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வீட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? என்ன இருந்தாலுமே நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்த பணி செய்கிறாரு அப்படின்னாலுமே அந்த ப்ரெஷர் அவங்களை தாண்டி ரிலேஷன் மிச்சவங்க எல்லாம் கேட்கறது, இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் குடும்பத்தில் கண்டிப்பாக கேட்பாங்களா, அவன் புருஷனுக்கு எதுக்கு இந்த வேலை தேவையா, இது தேவையில்லாமல் பேசாமல் இருக்க சொல்லு, பொழப்ப பார்க்க சொல்லு அப்படின்னு அது மாதிரி சொந்தக்காரன் 4 பேர் பேசியிருப்பாங்களே. என் மனைவி என்றுமே அது வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. ஓரளவுக்கு அவளுக்கு அந்த ப்ரெஷர் இருந்தாலும் கூட அவங்க சமாளிச்சிட்டாங்க. என் பொண்ணு வந்து அப்போது சின்ன பொண்ணு, ஸோ பொண்ணுக்கிட்ட மட்டும் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது நாங்கள் ரொம்ப ஜோக்காகவே, இப்போ நான் வந்ததுக்கு பிறகு நீ என்னை மட்டும் விட்டு டெல்லிக்கு போயிட்டேன் அப்படின்னு. அப்புறம் இப்போ வளர்ந்த அப்புறம் தான் அவளுக்கு டெல்லினா என்ன அப்படின்னு தெரியும். அடிக்கடி டெல்லி போவேன். இப்போ நான் ஒரு முறை நடுவில் டெல்லி போகும்போது நான் டெல்லி போகிறேன், எந்த டெல்லி போவேன் தெளிவாக சொல்லிட்டு ஒரிஜினல் டெல்லியா டெல்லி அந்த மாதிரி எல்லாம் கூட. பட் அது அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்களுக்கான அழுத்தம் அப்படிங்கிறது இருந்தது. பட்டு அது ஓவர் கம் பண்ணி 2 பக்கத்துலேருந்தும், என்னுடைய ஃபேமிலி சைட்லேருந்தும் சரி, ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலி சைட்லேருந்தும், அவங்க அம்மா அப்பா சைட்லேருந்தும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு இந்த விஷயத்தில். அவங்களுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இந்த விஷயத்தில் இருந்து. இப்போ உங்கள் அமைப்பில் சேர்ந்து இயங்குறவங்க அவங்க எல்லாருமே வந்து இதில் முழு தீவிரமாக இருக்காங்களா, இல்லாத இந்த அமைப்பு ஒரு மாதிரி நல்ல இதாக இருக்குது அப்படின்னால வந்து இணைஞ்சு அதில் பேர் பலர் வந்து இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வாலண்டரி மூமெண்ட் தான், தன்னார்வலராக இயக்கப்படுது தான். ஸோ அதனால் வந்து இதில் வந்து நிறைய இப்படி ஒரு அமைப்பு நடத்தணும் அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அவங்களோட ரிசல்ட்டு, அந்த அண்ணா சாரை அந்த எல்லாம் கிடைச்ச இது வந்து நமக்கு இந்த அரசியல் ரீதியாக பயணத்துக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சிங்களா? இல்லை, அரசியல் நம்ம தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே என்னுடைய மனசில் இருந்தது கிடையாது. இவந்தோ நான் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணால் கூட நான் போய் அந்த தேர்தலில் நிற்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுல நான் தெரியும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. அந்த சூழலில் காங்கிரஸோடைய ஆட்சி மீது கடுமையான எதிர்ப்பு மனநிலை இருந்தது, ஊழல் இது இருந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தை அண்ணாசரை பயன்படுத்தினார், பிஜேபி பயன்படுத்தி விட்டது. அதை தொடர்ந்து வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து டெல்லிக்கு இதாக்குனாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திட்டாங்க. அப்படி வந்து இந்த ஊழல் அப்படிங்கிறது ஒரு கேட்சிங், அதான் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அனைத்துமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பார்க்குறேன்னா,
இந்த சமூக பிரச்சனைகளில் வேலை செய்வதுக்கான இதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. அது வந்து நான் என்னுடைய வேலையை விட்டு வரும்போதே நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் செய்வேன். ரெண்டாவது வந்து இந்த சமூக இயக்கங்கள் தான் பல நல்ல சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம். அதற்கு பின்பு 15-20 ஆண்டுகள் வந்து அருணாராய் மூமெண்ட்லேருந்தும் பல பேர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை 1894 ஆக்ட் 2013 தான் மாற்றப்பட்டது. அவங்களுடைய நிலத்திலேருந்து அப்புறப்படுத்தணும்னா கூட அதற்கான காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாமல் தான் நம்ம நாட்டில் இருந்தது. ஆனால் அந்த 2013 வந்த ஒரு சட்டம் வந்து அதற்கு காரணம் வந்து அதற்கு பின்பு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக பல இயக்கங்கள் சமூக வேலைகள் வேலை செய்ய பார்த்தாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து அதை சம்மந்தமாக. ஸோ இது மாதிரி நல்ல சட்டங்கள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கங்கள் தான் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. அது நமக்கு முன்னைய ஜென்ரேஷனில் வேலை செஞ்சதுனால நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு நம்மளுடைய உரிமைகளை இருக்குது. நாம் இன்றைக்கி வேலை செய்வதன் மூலமாக அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தொடர் வேலையாக நம்ம பார்க்குறோம். ஒரு அரசியலமைப்பை காப்பதாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜனநாயகத்தை காப்பதாக இருக்கட்டும், அதை மேம்படுத்துவதாக வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இன்றைக்கி ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங் தான். இன்றைக்கி நடக்கக்கூடிய தேர்தல் அரசியலோ இல்லை மற்ற விஷயங்களோ உண்மையான ஜனநாயக அடிப்படையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அப்போது நாம் அதை ஜனநாயகத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யணும். இன்ஃபேக்ட் தேர்தல் சீர்திருத்தங்கள்லேயும் நம்ம நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சில வேலைகள் இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்லாம் வரும்போது ரொம்ப கடுமையாக நம்ம எதிர்த்தோம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் தேர்தல் சீர்திருத்தங்கள் நடந்ததுன்னா நாம தான் போய் நிற்கணும்னு கிடையாது. நல்லவர்கள் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க போய் நிற்கலாம். நமக்கு வந்து ஒரு சிவில் சொசைட்டியில் செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கிறது என்று இல்லை, அதிகார மையங்கள் வந்து அதிகாரம் இருக்குங்கிற திமிரில் அவங்க என்னன்னாலும் செய்யும்போது அதை அமைப்பாக கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்கங்கிற எண்ணம் வர்றது பொதுமக்கள்கிட்ட உருவாகிறதே மகிழ்ச்சியானது தானே. ஆமாம், அது இவங்ககிட்ட போய் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா இவங்க அறப்போர் இயக்கத்திட்ட சொல்லுங்கங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல சைன் தான். அதுவும் நல்ல சைன். அதை தாண்டி நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுவது மட்டும் ஜனநாயகம் கிடையாது. அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் வந்து இந்த ஜனநாயகத்தை மேம்படுத்த, ஏன்னா நாம தான் இவங்களுடைய வரி பணத்தை, நம்மளுடைய வரி பணத்தில் தான் இவங்க சம்பளம் வாங்குறாங்க, நாம் தேர்ந்தெடுத்தவங்க தான் இவங்கன்னும் போது இவர்களை நமக்காக வேலை செய்ய வைக்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. அப்போ அதுக்கு வந்து மக்களுக்கு நிறைய கடமை இருக்கிறது, அதை நோக்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். அதான் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்களா? அரசியலில் தான் இருக்கிறேன் நான். அரசியல் ஆமாம், தேர்தல் அரசியலில் இல்லை, மக்கள் அரசியலில் நாங்கள் இருக்கிறோம். இல்லை, பொதுவான பார்வை என்ன இருக்கும்னா, அரசியல்லாம் அது ஏதோ கருணாநிதி ஜெயலலிதா அப்படின்னு நம்ம சுற்றி நடக்கிற எல்லாமே அரசியல் தான். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், வெளியில் ஒரு பள்ளம் இருக்குன்னா அதில் ஒரு பெரிய அரசியல் இருக்குதான் இருக்கு. நமக்கு வீடு இருக்குங்கிறதே ஒரு அரசியல் தான். நமக்கு வீட்டில் இருக்கோம், வீட்டில் மின்சாரம் வருது, அது எல்லாமே அரசியல் தான். அதனால அதை நோக்கி நம்ம வேலை செய்வது ரொம்ப, இதில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வது முக்கியம்னு நினைக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறப்போர் இயக்கத்தையும் கட்டமைச்சிருக்கோம். இப்போ தொடர்ந்து வரவங்க கூட சில பேர் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு அரசியல் இது வருமானம் வரக்கூடியவங்க ஒரு மாதம் நம்ம கொடுக்குற வேலையில் வெளியே ஓடி போயிடுறாங்க. என்னடா வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, அவங்க அரசியல் கட்சி. அப்போ இது வந்து ஒரு இயக்கம். இதில் வந்து ஒரு என்ன மாதிரியான பணிகள் வந்து நாம் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து இந்த பல ஊழல்களை நீங்கள் நம்ம வெளிக்கொண்டு வரக்கூடிய ஊழல்கள்லாம் ஃபேஸ் வேணால் வெளியில் இருந்தால் இருக்கலாம், ஆனால் பின்னால் வந்து பல பேருடைய உழைப்பு, பல தன்னார்வலர்கள் சேர்ந்து வெளிக்கொண்டு வருவது தான் உழைச்சி. இன்னொரு பக்கம் நம்ம வந்து நீர்நிலைகளை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகள் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக அரசாங்கங்கள், கார்ப்பரேட்டுகள் இவர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய லீகலைஸ்டு என்க்ரோச்மெண்ட்டு. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராம்சார் நிலத்தில் வந்து எப்படி பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வெளிக்கொண்டு வந்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி நீர்நிலைகள் சம்மந்தமான இஷ்யூஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். அதற்கு பிறகு இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக என் ஓட்டு விற்பனைக்கல்ல, ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 80-90 கான்ஸ்டியூன்சியில் நம்மளோட தன்னார்வலர்கள் போய் ஒரு டைலாக் வீடு வீடாக போய் மக்களோட பேசுகிறோம், அவங்கள்ட்ட கேட்குறோம். நான் ஈரோடு அந்த பை எலெக்ஷன் போது தான் முதல்ல போயிட்டு கதவு தட்டுறோம், நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க வேணாம்னு பிரச்சாரம் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது விரட்டி விடலையா அவங்கள? அவங்க இன்னைக்கு காலையில் தாங்க வாங்கினோம் 1000 ரூபாய்
அதுதாங்க 1000 ரூபா கொடுத்தாங்க. சத்தியம் பண்ணி வேற வாங்கி விட்டோம் அது சொல்லியா. ஆனால் அந்த உரையாடல் வந்து அவருடைய ஐடியாவே என்னன்னா, நம்ம இதை ஒரு ப்ரீச்சிங் மாதிரி எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் கேட்க போகிறதில்ல, கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு எண்ணத்தை விதைக்கலாம். ஆனால் அதை ஒரு உரையாடலை மாத்திரம். அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு ஒரு 5 கேள்வி இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாரு, இன்னொருத்தர் வாங்காமல் ஓட்டு போடுறாரு. யார் சிறந்தவர்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்குறோம். அப்போ அன்றைக்கி காலையில் வாங்கியிருந்தா கூட அவங்க யோசிச்சுட்டு இல்லை வாங்காதவங்க தாங்க அப்படின்றாங்க. அப்போது அடுத்தது வந்து யார் தன்னுடைய குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, வாங்குறவங்களா வாங்காதவங்களா? ஒருத்தர் உங்கள் வீடு பூந்து 1 லட்ச ரூபா திருடிட்டாரு, அடுத்த நாள் வந்து 2000 ரூபா தராரு, நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு சும்மா இருப்பீங்களா, இல்லை திருடிட்டாருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுப்பீங்களா? 4வது கேள்வி, உங்களுக்கு பணம் கொடுக்குற அரசியல்வாதிக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து உழைச்சி சம்பாதிச்சதா இல்லை அதிகாரத்தை பயன்படுத்தி திருடுனா? 5வது கேள்வி தான் நேரடியாக அவங்களுக்கு வரும். அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி திருடுனது. அப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி திருடுனதுன்னா அந்த பணத்தை ஓட்டுக்கு பணமாக நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தா, சங்கடம் ஏற்படுத்தா அப்படின்னு கேட்குறோம். இந்த இடத்துல தான் 10க்கு 9 பேர் ஈரோடு பை எலெக்ஷன்லேயே அந்த இடத்துல நாங்கள் பண்ண கிராமங்கள்லேயே 10க்கு 9 பேர் ஆமாம் குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து குற்ற உணர்ச்சியே இல்லைன்னா நம்ம ஒரு சமூகமாக ரொம்ப சீரழிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அடுத்தது அங்கேருந்து தான் உரையாடல் ஆரம்பிக்கிறோம். ஏன் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது, தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்பு தானேங்க. தப்பு தானே எப்படி சரி பண்ணுறது சொல்லுங்கள். கொடுக்குறவங்க நிப்பாட்டினாங்கன்னா நாங்கள் நிப்பாட்டிடுவோம். கொடுக்குறவங்க நிப்பாட்டுவாங்களா? இல்லைங்க. அப்போ யார் நிப்பாட்டணும் சொல்லுங்கள். நாம் ஏன் கொடுக்குறோமோ இல்லை, அப்போ நாம தான் நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வாயாலேயே நாம தான் நிப்பாட்டணும்னா யார் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டில் நிப்பாட்டுவீங்களா? நாங்கள் வந்து தேர்தல் நெருக்கத்தில் என் ஓட்டு விற்பனைகள்ல அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வரோம். நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? நீங்கள் வந்து இன்னும் 4 வீட்டுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு உரையாடல் போகுது. இப்போ இது ஒரு பக்கம். இப்போ பல இடங்களில் நூற்றுக்கணக்கான ஆர்வலர்கள் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறுகளில் செஞ்சிட்ருக்கிறாங்க கான்ஸ்டியூன்சி. இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்கள் அமைப்புகளில்? இப்போ தன்னார்வ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பணிகள்லாம் செய்கிறதுக்கு இந்த பணிகளில் கிட்டத்தட்ட 300லேருந்து 400 தன்னார்வலர்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போது கரெக்டாக. தான் பயணம் செய்கிறாங்களா? எல்லாம் சொந்த காசு போட்டு தான் பயணம் செய்கிறாங்க. ஆமாம், பயணம் செய்வது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க அங்கேருந்து பக்கத்தில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு தான் செய்கிறாங்க. ஸோ அது எல்லாம் அவங்க சொந்த காசு. எல்லாருமே எப்படி இணைக்கிறீங்க? சமூக வலைத்தளங்கள் அங்கங்கே போகிறோம், மீட்டிங் போடுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அந்த மாதிரி தான் போயிட்டு நம்ம இணைக்கிறோம். இப்போ நமக்கு ரெஜிஸ்டர்ட் வாலண்டியர்ஸ் 17,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நம்மளோட ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் வராங்க. இப்போது இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும்போது அந்த மாதிரி வராங்க. இந்த மாதிரி ஒரு 100கணக்கான பேர் தொடர்ந்து ஆக்டிவாக ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதற்கு பிறகு தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட், பெரும்பாக்கம், கண்ணகி நகர் போன்ற இடங்களில் அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இங்கே சவர தொட்டா இன்றைக்கி கீழே விழுது, படிக்கட்டு அவ்வளோ மோசமாக இருக்குது, தண்ணி 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை, அந்த சுனாமி நகர்லாம் 4 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி விடுவாங்க. அப்போது இது போன்ற அவங்களோட பிரச்சனைகள், லிஃப்ட் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம அங்கே என்னென்ன தேடி வருது, நீங்கள் அதற்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி நம்ம ஃபாலோ அப் பண்ணி, இது தன்னார்வலர்கள் போயிட்டு இப்போ போன வாரம் போயிட்டு அங்கே அந்தந்த இடங்களில் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் கூட ஒரு ஒருங்கிணைத்து அந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கான ஒரு நிகழ்வு பண்ண இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளில் வேலை செய்ய வேண்டும். அவங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகள், அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கான தீர்வை நோக்கி வேலை செய்யக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து செஞ்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலேருந்து இயங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு ஆதரவு நிலை இருந்திருக்கும். எதிர்த்தரப்புலையும் என்ன கருணாநிதிலாம் வந்து அறிக்கையெல்லாம் விட்டார், நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிலாம் அந்த சூழலை பயன்படுத்துகிற ஒரு வித்தை செய்வாங்க. நீங்கள் இப்போது 2021 ஆட்சி, திமுக ஆட்சி வந்தது. இப்போவும் நீங்கள் வந்து நிறைய ஊழல்களை அம்பலப்படுத்துறீங்க. குறிப்பாக வந்து கல்குவாரி சார்ந்த விஷயங்களோ இல்லை மணல் சம்மந்தமானதோ இல்லை இப்போது இந்த ராம்சார் பள்ளிக்கரணை சதுப்பு நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதோட எதிர்வினைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க?
எதிர்வினைகள்னா இப்போது நீங்கள் கல்குவாரியில் பார்க்கலாம். கல்குவாரியில் வந்து 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். எப்படி சட்டவிரோதமாக கிட்டத்தட்ட 1 கோடி மெட்ரிக் 1 கோடி கனமீட்டர் அளவுக்கு அது ரொம்ப தெளிவாக ஒரு காணொலி போட்டீங்க நீங்கள். அது என்ன நுணுக்கமாக பண்ணுறாங்க அந்த அளவிற்கு நாங்கள் டேட்டா கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்கலை. இன்னொரு பக்கம் வந்து அங்கே நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்தினோம். அப்போ ஒரு 25 குண்டர்களை அனுப்பி அட்வொகேட்ஸ் வந்து குண்டர்களாக வந்து ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. நம்மளோட அட்வொகேட் நம்ம ஒரு பேனல் அமைச்சிருந்தோம். மக்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கருத்துக்களை சொல்வதற்கு, அந்த மக்கள் கருத்துக்களை கூட சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 25 குண்டர்களை அனுப்பி அந்த போராட்ட அந்த கருத்து கேட்பு கூட்டத்தையே நிறுத்தணும்னு அவர் சுரேஷ் டாக்டர் சுரேஷ் அவர் தான் அந்த பேனலை ஹெட் பண்ணார். அவர் தலைமையிலேயே மண்டை மேலேயே பார்த்தீங்கன்னா சேரை தூக்கி எரியிறாங்க, அப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து எரியிறாங்க. ஸோ அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக எங்களை தாக்குவதற்காக வந்தாங்க அங்கே. அப்போ அந்த தாக்குதலை வந்து நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா அப்போ? ஆமாம், நான் இருக்கேன். முதல்ல என்னோட வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி மிக மோசமாக என்னிடம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அங்கே ஆலங்குளம் பக்கத்தில் இடைக்காலில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட், ரொம்ப சின்ன பையன், தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு தன்னுடைய கிராமத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அங்கே குவாரிக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் தர்மராஜன். அவர் வந்து இருங்கங்க, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு அவரை முதல்ல அடிக்கிறாங்க. தாக்குதல் ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், அங்கே அடிக்கிறாங்க, அவரை உதைக்கிறாங்க. நான் அவரை செக்யூர் பண்ணி போயிட்டு வைக்கிறேன். அவங்க வந்து தொடர்ந்து என்னை வந்து தாக்குறதுக்கு வராங்க. அப்போ தான் சுரேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, என்னை வந்து நீ இருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பேசுகிறாரு. அப்பொழுது தான் அந்த தாக்குதல் வந்து அவர் மேலே சேர் வந்து விழுது. நான் போலீஸ்கிட்ட அப்போ தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் இவங்களை முதல்ல லீட் பண்ணக்கூடியவங்களை வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒருத்தரை மட்டும் சேரை தூக்கி போட்டவரை வெளியே கூப்பிட்டு போனார். அது மட்டும் மீடியாலாம் வந்ததே தவிர அதற்கு பிறகு அவர் வந்து யாரையுமே வெளியே கூப்பிட்டு போகிறது கிடையாது. ஆனால் மண்டப ஓனருக்கு ஃபோன் பண்ணி மண்டப ஓனரை வந்து நீங்கள் உடனடியாக இதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட்டு மண்டப ஓனர் வந்து உங்களை நிப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னு எங்ககிட்ட வந்து மண்டப ஓனர் வந்து நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை நிறுத்துவது தான் போலீஸுடைய வேலையாக இருந்ததே தவிர அவங்களுக்கு ஆதரவாக அவங்க இவங்க இந்த லீட் பண்ணுறவங்கள வெளியே கூப்பிட்டு போயிருந்தாங்கனால மக்கள் 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஒரு வெளியே வந்துடக்கூடாதுங்கிறது அவர்கள் எப்படியாவது இதை வந்து ஒரு 2 தரப்பு பிரச்சனை, ஒரு கைகலப்பு, ஒரு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி கொண்டு போகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. காவல்துறையும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வயலன்ஸ் பண்ணாலும் வேடிக்கை பார்க்குறாங்க, எப்படியாவது இதை வந்து 2 தரப்பு. ஆனால் நாம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். நம்ம சொல்லிட்டோம், நீங்கள் வந்து யார் என்ன வேணாலும் நம்ம வந்து அகிம்சை வழியில் நம்ம இருப்போம். ஒரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடில் அகிம்சை முறையில் இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் காவல்துறை அதுக்கு பிறகு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட எஃப்ஐஆர் வந்து என் கம்ப்ளைண்ட்டில் போடாமல் அவங்க சுவமோட்டோவாக ஒன்றும் இல்லாமல் உப்புச்சப்பு இல்லாமல் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் வரைக்கும் என்னை ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூட கூப்பிடல. அவங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றது இதுவரைக்கும் கூப்பிடலை. ஸோ எப்படி என்டையர் ஒரு மாஃபியா ராஜ்யம் போல திருநெல்வேலியில் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த இஷ்யூ எங்களுக்கு காமிச்சு. தோராயமாக இதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் வந்து இது இருக்கும்? இதனால் 600 கோடி ரூபாய் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 2022 படி நாம் இழந்த பணம். இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது மினிமம் 2000-3000 கோடி ரூபாய் போகும். அந்த அளவிற்கு அந்த ஒரு மாவட்டத்தில் இருந்து மட்டும் நம்ம இழந்த பணம்னு நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இவர்கள் சட்டவிரோத வேலையை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாஸ்னு ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறோம்னு சொல்லி அதில் ஒரு மோசடி பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த புளியரை செக் போஸ்ட்டுக்கே போகிறேன், கேரளாவுக்கு போகக்கூடிய செக் போஸ்ட்டுக்கே போய், சரிங்க பாஸ்ன்னு சொல்கிறீங்க, இப்போ அது மேலே கியூஆர் கோடு இருக்குது, கியூஆர் கோடை எங்கேங்க ஸ்கேன் பண்ணுவீங்க, நீங்கள் செக் போஸ்ட்டில் ஸ்கேன் பண்ணுறீங்களா? இல்லைங்க. வெய் பிரிட்ஜில் போய் பார்க்குறேன், அங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்களா? நாங்களும் ஸ்கேன் பண்ண மாட்டோம். அப்போ அவர் அதே நம்பரை வச்சு டூப்ளிகேட் பாஸ் நானே கூட பிரிண்ட் அவுட் எடுக்கலாமேங்க, எடுத்தால் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? கண்டெல்லாம் பிடிக்க முடியாதுங்க, இது எதுவும் மேனுவல் முறை இருக்குது, அதே மாதிரி தான், சும்மா பேருக்கு தான் நாங்கள் பாஸ்ன்னு வச்சுருக்கோம். நடுவில் தென்காசி கலெக்டர் ஒன்று கொண்டு வராரு, ஒரு சாஃப்ட்வேர் போட்டு அந்த வெய் பிரிட்ஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேரில் வந்துடும். ஸோ அந்த லாரி வந்ததுன்னு அந்த யூனிக் கோடை மட்டும் அவங்க சொன்னாங்கன்னா அதில் என்ட்ரி போட்டு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வெயிட் இருக்கோ அவங்க மொத்தமாக எவ்வளோ அனுமதி வாங்கியிருக்கிறாங்களோ அதில் கழிச்சிடும். ஸோ திரும்ப வந்து அந்த குவான்டிட்டியை வந்து அவங்க பயன்படுத்த முடியாது. 13 நாளில் ப்ரெஷர் போட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அதுபடி போயாச்சுன்னா அவங்க வந்து 2 மாதத்தில் எடுக்கிற குவான்டிட்டி இருக்கு இல்லையா, 1 வருஷத்துக்கு எடுக்க வேண்டிய குவான்டிட்டியை 2 மாதம் 3 மாதத்தில் எடுத்துடுறாங்க. அப்போ நமக்கு 2 மாதம் 3 மாதத்தில் 1 வருஷத்துக்கான குவான்டிட்டி ஃபுல்லாக போயிடும். அப்புறமா நமக்கு பாஸே கிடைக்காது, நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு மேலிடத்துல துரைமுருகன் வரைக்கும் பேசி இவங்க வந்து நிப்பாட்டிடுறாங்க இந்த என்டையர் ப்ராசஸையே.
இவங்க இந்த பள்ளிக்கரணை விஷயம் இந்த பள்ளிக்கரணையிலையும் இப்போ இப்போ ராம்சார் அப்படிங்கிற ஒரு நிலம் அப்படிங்கிறது அரசே தான் டிக்ளேர் பண்ணுறாங்க, நாங்கள் ராம்சாராக பாதுகாக்க போகிறோம் 1247 ஏக்கர். அதனால் அந்த ராம்சார் நிலத்திற்குள்ளேயே நீங்கள் 15 ஏக்கர். இப்போ இந்த விஷயம் கூட பார்த்தீங்கன்னா நான் அங்கே போகிறேன், பெரும்பாக்கத்தில் அங்கே வெள்ளத்தினால எப்படி பாதிக்கப்படுது, 2021 2023 பாதிக்கப்பட்டாங்க. அப்போ போகும்பொழுது யாரோ ஒருத்தர் டின் ஷீட்டு போட்டு எழுப்புறாங்க. என்னங்க மார்ஷ்லாண்டில் இப்படி டின் ஷீட்டு போட்டிருக்கிறாங்க, மண்ணெல்லாம் கொட்டியிருக்கிறாங்க, யாருங்க அப்படின்னு கேட்கும்போது ஏதோ பிரிகேடுன்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க. நாங்கள் உடனே செக் பண்ணுறோம். அப்போது கொட்டுறதை நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொட்டிட்டு இது பண்ணிட்டு நிப்பாட்டிடுறாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சரி எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போகிறது இல்லை, முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறத சொன்னாங்க. அப்புறம் நிப்பாட்டிட்டாங்கன்னா சரி அரசு இன்டர்வியூ பண்ணி சொல்லுது. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு சொல்கிறாங்க திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு தான் என்னடா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குதுன்றாங்க. அந்த மார்ஷ்லாண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அது ராம்சார் தளத்துக்குள்ளேயே வருது. ராம்சார் என்பது நாங்கள் ஈரநிலங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் நம்ம போடக்கூடிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மீறவே கூடாது. இன்ஃபேக்ட் இவங்க தேசிய அளவில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அதுக்காக ராம்சார் நிலமாக என்னைக்கு அறிவித்தோமோ அந்த தேதி முதல் எந்த விதமான கட்டுமானத்திற்கும் நாங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறது சட்டத்திலேயே இருக்குது. அதை மீறி இவங்க ஜூலை 2022 ஏப்ரல் 2022 இதை அறிவிக்கிறாங்க ராம்சார் நிலமாக பள்ளிக்கரணை நிலத்தை. ஜூலை 2022 பிரிகேட் அப்ளை பண்ணுறாங்க. 15 ஏக்கர் அளவிற்கு கிட்டத்தட்ட 1650 ஹைரைஸ் அபார்ட்மெண்ட் கட்டுவதற்கு அவர்களுக்கு ஜனவரி 2025 ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இது அபத்தத்தின் உச்சம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் அந்த உரையாடலின் ஆரம்பத்திலே சொன்னோம்ல, அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட போராளி அமைப்புகள்லாம் இருந்தாங்க, பல கருத்து கந்தசாமிகள், கருத்தியலாளர்கள், என்ஜிஓ போராளிகள்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆட்சி மாற்றத்தில்? சரி, அதான் நான் என்ன பார்க்குறேன்னா, இன்ஃபேக்ட் நான் என்ன பார்க்குறேன்னா, யாராவது ஒருவர் ஆட்சி அந்த ஒரு அரசியல் கட்சி ரீதியாக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா நாளடைவில் அது மக்களுக்கு தெரிஞ்சிடும். நாளடைவில் உண்மையிலேயே அவங்க அந்த பிரச்சனைக்கு அந்த இஷ்யூக்கு ஜென்யூனாக வேலை செய்யக்கூடியவர்களா இல்லை வெறும் ஒரு அரசியல் கட்சி சார்பாக இயங்கக்கூடியவர்களா அப்படிங்கிறது. இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் இந்த பிரச்சனையை எழுப்புறீங்க, அவங்களும் இந்த மாதிரியான பசுமை சார்ந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல முன்னெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னா அவங்களுடைய ஆதரவுலாம் அவங்களுக்கு கிடைக்குதா இப்போ இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு? இன்ஃபேக்ட் திமுக ஆட்சியில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல இயக்கங்கள் இப்போ பேசுகிறதே கிடையாது. திமுகவை எதிர்த்து பேசுவதே கிடையாது. அன்று பேசிய பல அமைப்புகள் இன்னைக்கு இல்லவே இல்லை சீனில். ரெண்டாவது, நாங்கள் அதிமுக ஆட்சி ஊழலை எழுப்பும்போது திமுக பேசினாங்க எதிர்கட்சியா. இன்னைக்கு எதிர்கட்சியும் பேச மாட்டேங்குது. அதிமுக இவன் அறப்போர் சொல்றதை நான் பேச மாட்டேன்னு அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ நீங்கள் குவாரி பிரச்சனை எடுத்தீங்கன்னா திருநெல்வேலியில் அதிமுக பேசல, பாஜக பேசல, காங்கிரஸ் பேசல. இப்போ அந்த எந்த குவாரி அசோசியேஷன் சொல்கிறேன், அந்த அசோசியேஷனுடைய ஆளோட அவருடைய இடத்துல தான் அவரே காங்கிரஸில் இருக்கிறாரு. அங்கே இருக்கிற காங்கிரஸ் எம்பி நெருக்கமாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா ஃபீல்டு விசிட்லாம் போகிறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர் தான் இங்கே 100 கோடி ரூபாய் அவர் பையன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணான்னு அறப்போர் இயக்கம் வெளியிட்டு அதை வேற நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து விருகம்பாக்கம் கிட்ட அதை போய் ராதாபுரத்தில் திருநெல்வேலியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஒரு அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர். அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம வெளிக்கொண்டு அதை வேற ரத்து பண்ணிட்டோம். ஸோ அவர் அந்த காலத்தில் இருக்கிறாரா, அவர் பையனே இப்போ குவாரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு செய்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பல விஷயம் இதனால எப்படி எல்லாரும் ஒன்று எதிர்கட்சிகளே இன்னைக்கு பேசாத ஒரு நிலை இருக்கிறது. பேசாது எதிர்கட்சி. இன்பதுரை அங்கே ராதாபுரம்ல தான் எம்எல்ஏவாக இருந்தார். ஒரு முறை நீதிமன்றத்தில் எங்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, அவர் ஒரு முறை என்னை பார்த்து கேட்டார், திமுக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பேசுவீங்களா, கேட்பீங்களா, கேள்வி கேட்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் கேட்பேன், நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்டேன். இன்னைக்கு உண்மையிலேயே அவர் பேச மாட்டாரு, அவர் தான் பேசணும். இப்போ இந்த குவாரி அவர் எம்எல்ஏவாக இருந்த இடம் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அன்றைக்கி அடித்த போது கூட சுரேஷ் மீது தாக்குதல் நடத்தி அறப்புரையத்தின் மீது தாக்குதல் நடத்தின கூட
அவர் ட்வீட் என்ன போடுறாருன்னா, இப்பொழுது தெரிஞ்சிருக்கும் ஜெயராமனுக்கு திமுக ஆட்சி எப்படி ஒரு காட்டாட்சி போல நடக்கிறது என்று எங்கள் ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் செய்ததில்லை என்பதை உணர்வார் என்று நினைக்கிறேன்னு அவர் அந்த மாதிரி ஒரு பாணியில போடுறாரு. அப்படி போடக்கூடியவர் அந்த குவாரி பத்தி பேசுறது இல்லை, அது வாய் திறக்க மாட்டேங்காரு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நாம வந்து இருக்கிறோம். நாம அதனால பார்க்குறோம். இந்த சூழல் நடுவில் நீங்கள் உங்களுடைய பயணம் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாகவும் எந்த அளவுக்கு இலக்கை நோக்கி பயணம் போகும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பார்க்குறேன்னா, ஜென்யூனாக வேலை செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியில் அந்த தாக்குதல் நடந்தபோது கூட, இப்போ மதுரையில் ஹென்றி அவங்க டீம் நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து அங்கேயே கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேயே வந்து மீண்டும் ஒரு போராட்டம் நடத்துது. ஸோ இன்னும் நிறைய சமூக ஆர்வலர்கள், சமூக வேலை செய்யக்கூடியவர்கள், ஜென்யூனாக வேலை செய்யக்கூடியவர்கள் இயங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நாம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரெஷர் போடும்போது தான் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி பேராசிரியர் ஊழலில் இப்போ எஃப்ஐஆர் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இப்பொழுது நோட்டீஸ் கொடுத்து சில கல்லூரிகளுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வருது. நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவதில் இவங்க வந்து ஊழல் செய்வது அப்படிங்கிறது அன்னையோடு நின்றுச்சு. ஸோ அப்படி வெளிக்கொண்டு வரக்கூடிய பல ஊழல்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தோடு அது நிற்கிறதும், அதுக்கு பிறகு சிஸ்டமிக்காக அதை மாற்றுவது. இப்போ இ டெண்டர் வந்து அது சிஸ்டம் ரீதியாகவே இ டெண்டராக மாற்ற வேண்டும். இதை கண்டுபிடிக்காத மாதிரி அடுத்து புது ட்ராக்குக்கு போ அப்படின்னு மாறி அது மாதிரி இ டெண்டர் கொண்டு வருவதே ரொம்ப முக்கியமானது. அது வந்து சட்ட ரீதியான மாற்றம் தேவைன்னு சொல்லி சட்ட ரீதியான மாற்றம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இந்த ரிஸ்க்கு எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்க தான் இருக்கும். இதெல்லாம் மீறி தான் நாம் வேலை செய்ய வேண்டும், பயணம் செய்ய வேண்டும். நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து பயணம் செய்வதன் மூலமாக தான் சில மாற்றங்களை செய்ய முடியும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்போ கூட அது மீண்டும் மறுபடியும் அது கிளர்ச்சி ஆகிட்டு இருக்கு. அவங்க போராட்டம் வந்து சென்ட்ரல் கிட்ட நடந்துகிட்டு இருந்தப்போ கடுமையாக வந்து காவல்துறையை வச்சு ஒடுக்குனாங்க. இந்த போராட்டங்கள்லாம் உங்களுடைய ஆதரவுகள் இருக்கா, உங்களுடைய நிலைப்பாடுகள்? கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து நம்ம இப்போ ஒரு டீம் போயே ஆதரவு தெரிவிச்சுட்டும் வந்தாங்க. அன்றைக்கி நான் ஊரில் இல்லை, பட் மிச்ச நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் போயிட்டு ஆதரவு. இல்லை, அது வந்து இவ்வளோ வம்படியாக அரசு இருப்பதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ராம்கி நிறுவனத்துக்கு இந்த கொடுத்தே ஆகணும். இந்த குப்பையில் ஒரு மிகப்பெரிய காசு இருக்குங்க. காசு நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இது வந்து முதல்ல 2019-20 ஒரு 4 ஜோனுக்கு அவங்க கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டு வரும் பொழுது நாங்கள் வந்து அப்பொழுது அந்த பிரச்சனைகளை எழுப்புகிறோம். நீங்கள் வந்து குப்பையை வந்து நேரடியாக பள்ளிக்கரணை சதுமூலத்திலையும் கொடுங்குயூரிலும் கொட்டுவதற்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்த அளவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்குறாங்க. எதற்காக அந்த அளவுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர்கள் புதிதாக லாரி வாங்குவதற்கு, அவர்கள் வந்து நிறைய பேட்டரி வெஹிக்கிள் வாங்குவதற்கு. ஆனால் அந்த திட்டத்தில் போடப்பட்டது என்னென்னா, பிரித்து மக்கள்கிட்டேருந்து குப்பையை வாங்குவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போய் பள்ளிக்கரணை சதுப்பு கொட்டுவாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டோம். பிரிச்சு வாங்கணும், திரும்ப மொத்தமாக கொண்டு போய் பறிச்சு மட்டும் அந்த குடன்லேயே இருந்திருக்கலாம். நீங்கள் சட்டமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூலே என்னன்னா, நீங்கள் மக்கும் குப்பை 50% குப்பை மக்கும் குப்பை. அந்த மக்கும் குப்பையை வந்து நீங்கள் கம்போஸ்டாக மாற்றுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அங்கங்கே லோக்கலாக உருவாக்குவது முக்கியம். நீங்கள் வந்து தரம் பிரித்து ரீசைக்கிளபிள் வேஸ்ட் மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை அது 35% இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட். இதெல்லாம் இதையும் வந்து நீங்கள் வந்து கன்வேயர் பெல்ட்டோட அடங்கிய நீங்கள் ப்ராப்பராக பிரிக்கக்கூடியது அந்தந்த ஜோனில் வச்சு, மீதி இருக்கக்கூடிய 15% இன்னர்ட் வேஸ்ட்னு சொல்கிறோம். அதை மட்டும்தான், அதையோட நீங்கள் சதுப்பு நிலத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அது லேண்ட்ஃபில் என்று உருவாக்கி அங்கே தான் நீங்கள் கொண்டு போகணும். அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனே பார்த்தீங்கன்னா 15% குப்பைக்கு தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை, லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆனால் இவங்க டெண்டர்லேயே என்ன போட்டாங்கன்னா, 99% குப்பையும் கொண்டு போய் அங்கே போடுவதற்கு டெண்டர் போட்டாங்க. அப்போ நான் அங்கே போய் சண்டையை போடும்பொழுது அவர்கள் முதல்ல 50% நாங்கள் எல்லாம் செய்வதற்கு நாங்கள் வந்து டெண்டரில் போட்டிருக்கோம். நாங்கள் எங்கே போட்டிருக்கிறீங்க காமின்னு. கடைசியில் அந்த கன்சல்டன்ட் வந்து கமிஷனர் சொன்னார், கன்சல்டன்ட் சொல்லுவாருன்னு. சரின்னு கடைசியில் கன்சல்டன்ட் வந்து ஒத்துக்கிட்டாரு, நாங்கள் இல்லைங்க போடலை, நாங்கள் பிளானில் வேணால் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு அப்பட்டமான மோசடி. இது கிட்டத்தட்ட 8 வருட காலத்துக்கு 6500 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. அப்போ இன்றைக்கி அது 4 ஜோனுக்கு. இப்போ இந்த எல்லா ஜோனுக்கும் சேர்த்து இப்போ அடுத்தது ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா இவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இது ஒட்டு மொத்தமாக ஒரு கான்ட்ராக்டாக கொடுத்தால் இதில் பல 1000 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கொண்டு போய் சேரும். இதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு, அரசாங்கங்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம்
இந்த ஒரு நோக்கத்தை தான் பார்க்குறாங்க. அந்த மக்கள் கொரோனா நேரத்தில் இவ்வளவு துப்புரவு பணி செய்தார்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடியது ஒரு அரசு வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் எக்கெடுக்கட்டு இவ்வளோ அவங்களுக்கு வேலை செய்தவர்களை நீங்கள் எப்படி வேணால் போங்கன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை, அதுக்கு பேலன்ஸாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், அது போடுறோம் அப்படின்னு அந்த இதை வச்சு ட்ராமா செட்டப் பண்ணி அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மக்கள் நீங்களே கொரோனாவில் இவ்வளோ வேலை செய்தார்கள் துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களால் ஒரு நிரந்தர எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியல இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு. அப்புறம் என்ன இருக்குது? இல்லை, இப்போ கலாச்சாரம் குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்ச ரூபா அள்ளி கொடுக்கறதுக்கு மனசு வருது. அது அந்த ஏன்னா அந்த கள்ளச்சாராயம் இறப்புக்கு காரணமும் நான் வந்து டாஸ்மாக் தான் சொல்லுவேன். நீங்கள் டாஸ்மாக் இன்னைக்கு கள்ளச்சாராயமும் டாஸ்மாக்கும் எதிரிகள் கிடையாது. கள்ளச்சாராயமும் டாஸ்மாக்கும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுகிட்ட பங்காளிங்க. ஆமாம். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல போய் கேட்டாங்க, கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு அம்மாட்ட கேட்கும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவங்க வந்து டாஸ்மாக் கடை மூடணும்னு சொல்கிறாங்க தீர்வு. நீங்கள் யோசிக்கலாம், என்ன கள்ளச்சாரத்துக்கு டாஸ்மாக் கடை மூட சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த குடிப்பழக்கம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வருவதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக். அப்புறம் அவங்க கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுக்கு பிறகு அவங்ககிட்ட 50 ரூபா இருந்தால் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க, 150 ரூபா இருந்தால் டாஸ்மாக் போகிறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஆக்சசபிலிட்டியை இவ்வளவு பெரிய அளவில் அதிகரிச்சுட்டு கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் இருந்த ஒரு வருமானத்தை 2003 நீங்கள் இன்றைக்கி 50,000 கோடின்னு 17-18 மடங்கு அதிகரிச்சிருக்கிறீங்கன்னா 17-18 மடங்கு காஸ்ட் அதிகரிக்கல. குடி நோயாளிகளை உருவாக்கியிருக்கீங்க, குடி பழக்கத்தை அதிகரிச்சிருக்கிறீங்க. காஸ்ட்டு வேணால் ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வேணால் அதிகரிச்சிருக்கலாம் அன்றைக்கி இருக்கின்ற ரேட்டுக்கு. ஆனால் மீதி இருக்கக்கூடிய மடங்கு என்ன, எல்லாமே வந்து மக்களுடைய எவ்வளவு குடிக்கிறாங்கங்கிறத நீங்கள் அதிகப்படுத்திருக்கிறீங்க. அப்போது இன்றைக்கி வந்து ஆட்சி ஒரு அரசு கல்வி சுகாதாரம் இது போன்ற பேசிக் சிவிக் இஷ்யூஸு இதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மேம்படுத்துவதற்கு, மக்கள் இப்போ வந்து கல்வி சுகாதாரம் தரமாக கிடைக்கிறதுக்கு இதுக்கு வேலை செய்யும். ஆனால் ஒரு அரசு அப்படியே எதிராக ஒரு டாஸ்மாக் அந்த வியாபாரத்தை டார்கெட் வச்சு ஊக்குவிக்கிறாங்க. ஆமாம், அதற்கான காரணம் இன்னைக்கு நான் இன்னொரு பக்கம் காமிக்கிறேங்க. உங்களுக்கு மைனிங்கில் இவ்வளவு அன்ரெகுலேட்டடாக போகும்போது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு அரசாங்கத்திற்கு. நேரடியாக நான் ஒரு மாவட்டத்தில் 2000-3000 கோடி சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்புகள் வந்து நீங்கள் ஒழுங்காக ரெகுலேட்டடாக மைனிங்கில் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கூட நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது பாருங்கள். திடீர்னு பரபரப்பாக அரசியலில் பேசப்படுச்சு டாஸ்மாக் அந்த இடி ரைடு ஊழல் 1000 கோடி ஊழல் அப்படின்ட்டு. அப்படிலாம் அப்படி மாயமாக போச்சு, ஒரு டீ பார்ட்டியில் முடிஞ்சு போச்சு. என்ன நடந்துச்சு அதில் எதுவும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்களா? இல்லை, இடி இன்ஃபேக்ட் நான் ஒன்று என்ன கண்டுபிடிச்சேன்னா நாங்கள் ஒரு பாக்ஸ் டெண்டர் வந்து ஒன்று கேள்வி எழுப்பியிருந்தோம். அதுலேயே போக்குவரத்து ஊழல் வந்து ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, போக்குவரத்தில் ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக அதோடைய டெண்டரே வந்து எப்படின்னா ஆன்லைன்லலாம் வைக்காமல் பாக்ஸ் டெண்டராக வைத்து அவர்கள் நினைத்த ஆட்களுக்கு மட்டும் டெண்டர் கொடுக்கக்கூடிய வகையெல்லாம் செஞ்சாங்க. நாங்கள் அப்போ எழுப்பும்போது செந்தில் பாலாஜி அவர் வந்து சொன்னார், தப்பாக சொல்கிறாரு ஜெயராம், நாங்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் இதில் இல்லை, எந்த முறைகேடுகள்லாம் இல்லை அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இப்பொழுது இடி அதே அந்த டெண்டரில் தான் இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அவங்க வந்து டிஸ்டிலரிக்கு எப்படி வந்து கணக்கு எழுதி டிஸ்டிலரி வந்து பாட்லிங் யூனிட்டுக்கு வந்து பில்லு போடுற மாதிரி போட்டு அதையெல்லாம் கடைசியில் ஃபேக்காக இருந்து அதன் மூலமாக பணத்தை வெளியெடுக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் வந்து என்னென்னா இது அந்த விஷயமாக இருக்கட்டும், மணல் கொள்ளையாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஈடு இது வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸு இல்லை. ஒரு டாஸ்மாக் கடையில் நடக்கிற குற்றத்தை வைத்து நீங்கள் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாக மணல் வந்து ஒரு இடத்துல மணல் திருடினாங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்த மணலுக்கு நீங்கள் வர முடியாதுன்னு இடியை வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரெடிகேட் அஃபென்ஸை வந்து யார் இன்றைக்கி இந்த கிரைமை ரெக்கார்ட் பண்ணணும்னா மாநில அரசு தான். இப்போ 36 கோடி ரூபாய் மணலில் வருமானம் மாநில அரசுக்கு 36 கோடி தான். இழந்த பணம் 4700 கோடி ரூபான்னு இடி சொல்கிறாங்க. அப்போது அந்த மணலை வந்து விற்கக்கூடிய ஒரே அதிகாரம் படைத்தது அரசுக்கு மட்டும்தான். அப்போது அரசே வந்து நேரடியாக இப்போ அந்த மணல் கொள்ளை செய்பவர்களை வந்து ஊக்குவித்து அந்த பெரிய மணல் கொள்ளை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க? அதே அரசு எப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யும்? சரி, இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு ஒரு விஷயம் இருக்குது, பாஜக பூந்துரும். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பக்கம் வந்து நாம் எல்லாருமே சமூகத்தில் வந்து இன்றைக்கி அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்பக்கூடியவர்கள். நம்ம எல்லாருக்குமே வந்து
மத ரீதியான, ஜாதி ரீதியான, இல்லை மொழி எந்த சார்ந்த. ரீதியான ஒரு பிரிவினைவாதமாக இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த நாட்டுக்கு. அது நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து சித்தாந்த ரீதியாக மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குபவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம அதை எதிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை சும்மா கணக்கு காமிச்சு அவங்க வந்துடுவாங்கன்னு நாங்கள் ஊழல் பண்ணுவோம்னா அதை நம்ம ஒப்புக்கொள்ள முடியாது. இல்லை, இது எல்லாத்தையுமே நியாயப்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஒரே வாசகம் இந்த இதை வச்சிருக்காங்க. இதை வைத்து தான் இப்போ நம்ம காணாமல் போன போராளிகள்னு கொஞ்சம் பேரை சொன்னோம்ல, இவங்க எல்லாமே வந்து காணாமல் போனதுக்கான ஒரே காரணம் இந்த அரசை கண்டித்தால் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து ரேஷன் போக்குவரத்து ஊழல் 992 கோடி ரூபாய்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அந்த ரேஷன் போக்குவரத்து ஊழல் பாஜகவும் திமுகவும் சேர்ந்து செஞ்சது. ஆதாரப்பூர்வமாக வழக்கு போட்டிருக்கீங்க. ஆமாம், அது புகார் கொடுத்துருக்குறோம், வழக்குக்கு அடுத்தது போகணும். ஆனால் நீங்கள் இப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் டெண்டர் குழுவில் இருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்துடைய. இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் செக்ரட்டரி இருக்கிறார். இவங்க 2 பேருமே கமிட்டியில் இருக்கிறாங்க. 300 ரூபாய் ஒரே ஒரு நிறுவனம், கிறிஸ்டிங்கிற நிறுவனம், கந்தசாமி அன்கோ, கார்த்திகேயா, முருகர் பேரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் இந்த நிறுவனங்கள் மட்டும்தான் தேர்ச்சி பெற்ற நிறுவனங்களாகவே அறிவிக்கப்படுகிறது. அவ்வளோ நாளாக வந்து நெல் மூட்டையை ஏற்றிட்டு போகக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் எல்லாரையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க எல்லா மாவட்டத்திலையும். இன்னைக்கு நீங்கள் கடந்த 1 மாதம் முன்னாடி டெல்டா விவசாயிகள் கதறினாங்க இல்லையா, லாரி வரலை. ஏன் வரலைன்னா நீங்கள் அனுபவம் இல்லாத ஒரே நிறுவனத்திற்கு பினாமி, அவங்களோட 3 பினாமி நிறுவனங்களுக்கு நீங்கள் மாநிலம் ஃபுல்லாக கொடுத்துருக்குறீங்க. அவங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அதுவும் 300 ரூபா ஒரு மெட்ரிக் டனுக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க லோக்கல், அது 600 ரூபா ஒரு மெட்ரிக் டனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஊழலை செய்தனும். ஒரு பக்கம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய இழப்பு. இதுக்கு யார் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கன்னா பாஜக அரசும் திமுக அரசும் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதானியோடைய இது எடுத்துக்கோங்க. நாங்கள் புகார் கொடுக்கறது விடுங்க, நாங்கள் நிலக்கரி இறக்குமதியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களே கவர்னரை போய் சந்தித்து இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலில் எஃப்ஐஆர் போடணும், அதிமுக ஆட்சி எஃப்ஐஆர் போட மாட்டேங்குது, நீங்கள் தலையிட்டு எஃப்ஐஆர் போட வைங்கன்னு சொல்லி இப்போ கவர்னரை போய் சந்திச்சார் ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது சிஎம்ஆ இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிட்ட என்ன கேட்குறோம், ஏன் புகார் கூட ஒண்ணுங்க, உங்க புகார் மேலேயாவது எஃப்ஐஆர் போடுங்கன்னு கேட்குறோம். நீங்க கொடுத்த புகார் கவர்னர்லாம் போய் கொடுத்தீங்களே, அது உண்மைன்னா நீ அதில் நடவடிக்கை எடுங்க, அதுலயாவது எஃப்ஐஆர். அது அவ்வளவு போராட்டம் செஞ்சு நாங்கள் உங்கள் செக்ரட்டரி முன்னாடி வந்து போராட்டம் செய்வேன் என்று சொன்னதுக்கு பிறகுதான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 1.5-2 வருஷமா அனுமதியே கொடுக்காம வச்சிருந்தாங்க. அதை விசாரிப்பதற்கு கூட அந்த அனுமதியே இப்பதான் கொடுத்துருக்குறாங்க ஆரம்ப கட்ட விசாரணைக்கு. அதில் மட்டும் இவங்க அதிமுக திமுக எப்படி இயங்குறாங்கன்னா, ஸ்டெர்லைட்டு அந்த துப்பாக்கி சூடு நடத்திய போராடி அப்பாவி மக்கள் மீது வாயிலெல்லாம் சுட்டு கொண்ட அந்த அவர்கள் மீது ஆட்சி மாறிய பிறகு இவங்க நடவடிக்கை இல்லை. அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் மேலே இன்று வரை ஒரு நடவடிக்கையும் நம்ம பார்க்கல. இந்த அதானி இதில் வந்து ஜூலை 2ஆம் தேதி இந்த நியூஸ் வெளியே வருது. ஜூலை 9ஆம் தேதி அதானி ஸ்பெஷல் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் இறங்குறாரு. இன்னி வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் தெரியாது அவர் யாரை சந்திச்சாருன்னு. யாரும் சந்திச்சாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ஒரு 2-3 வாட்டி கால் பண்ணாங்க. நீங்கள் வந்து வர முடியுமான்னு கேட்டாங்க. வரேங்க அப்படின்னேன். நாளைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உடனே ஃபோன் பண்ணி இல்லைங்க நீங்கள் வராதீங்க, உங்களை உளவியல் ரீதியாக அப்படி பணி சூழலை தடுக்கிறதை விட அவங்களுக்கு ஏதோ ப்ரெஷர் இருக்குது, அதை விசாரிக்க கூடாது. என்ன உளவியல் ரீதியாக அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை முழு நேரமாகவே இந்த பணிகள் தான் நீங்கள் செய்கிறீங்க. பொருளாதார ரீதியில் வேறு எந்த சோர்ஸும் நான் வந்து கொஞ்சம் கண்டென்ட் கிரியேஷன், மேக்ஸில் கொஞ்சம் டீச் பண்ணுறது, அது போன்ற வேலைகள் கொஞ்சம் செஞ்சுட்டு வரேன். பட் ரொம்ப மினிமம் டைம் தான். என்னுடைய ஒரு 10% நேரம் கூட அதுக்கு 90%, 95% நம்ம அறப்போருக்கு தான் போகுது. ஆனால் என் மனைவி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலியாக அப்படி மேனேஜ் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் டைம் சொல்லலாம் அறப்போரில் தான் வேலை செய்கிறேன். நல்ல தோழர், உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும், நல்ல தீர்வுகள் கிடைக்கட்டும். நல்ல தோழர், நன்றி.